இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவை யார் வேண்டுமென்றாலும் பின்பற்றலாம். ஆனால் அவரை பின்பற்றுகிறதற்கு சில தகுதிகள் தேவையாயிருக்கிறது. அந்த தகுதிகளை நாம் பூர்த்தி செய்யாத பட்சத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவில்லை என்ற அர்த்தம். நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவில்லை என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றாத பட்சத்தில் நமக்கு பரலோக ராஜ்யத்தின் நிச்சயம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நாம் இந்த தகுதிகளை உணர்ந்து கொள்வது, புரிந்து கொள்வது அவசியமாயிருக்கிறது. இந்த தகுதிகள் நம்மிடம் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு அவசியமாயிருக்கிறது. அப்பொழுதுதான் நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிக்கிறோம். அதற்கு பிறகுதான் நாம் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாறுகிறோம். ஆகையால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதற்கான தகுதிகள் என்னென்ன என்பதை குறித்து சுருக்கமாக இந்த காணொளியில் நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது தகுதி, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்கள், இங்கு நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஒரு சாய்ஸ், ஒரு தேர்ந்தெடுக்கும் உரிமையை கொடுக்கிறார். நமக்கு முன்பாக இரண்டு காரியங்கள் வைக்கப்படுகின்றன. ஒன்று இயேசு கிறிஸ்து, பரலோக ராஜ்யம், இல்லாவிட்டால் உலகம், அற்ப சந்தோஷம், நரகம் என்று சொல்லி இரண்டு காரியங்கள் வைக்கப்படுகின்றன. நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை நம்முடைய கரங்களில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை தேர்ந்தெடுக்கிறோமா, இல்லாவிட்டால் உலகத்தை தேர்ந்தெடுக்கிறோமா என்பதை ஆண்டவர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நம்மில் பலரும் கூட பல நேரங்களில் நாம் ஆலயத்திற்கு செல்கிறோம், வெளிப்படையாக செய்யக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உள்ளான மனிதனை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய எண்ணமெல்லாம் உலகத்தின் மேலேயே இருக்கிறது. நாம் உண்மையாக ஆண்டவரை நாம் விரும்பவில்லை, நாம் உண்மையாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் பல நேரங்களில் உணராமல் இருக்கிறோம். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை நேசிக்க, இந்த உலகத்தை விருப்பம் கொள்ள கோடான கோடி மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் எனக்காகவும் உங்களுக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்த நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் விருப்பம் கொள்ள, காதல் கொள்ள, அன்பு கொள்ள மிகவும் குறைவான மக்களே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா! நாம் இயேசு கிறிஸ்துவை விரும்ப ஆரம்பிக்க வேண்டும். அவரை நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி நான் உலகத்தை தேர்ந்தெடுக்காமல் இயேசு கிறிஸ்துவை தேர்ந்தெடுத்து அவரை விரும்புகிறது தான் அவரை பின்பற்றுகிறதற்கான முதலாவது தகுதியாயிருக்கிறது. ஹல்லேலூயா! இரண்டாவது தகுதி, அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். இந்த வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொள்வது? ஒருவன் எப்படி தன்னையே வெறுக்க முடியும்? ஆண்டவர் தன்னைத்தான் வெறுப்பது என்று எதை குறிப்பிடுகிறார்? 1 யோவான் 2:15 வேதம் சொல்கிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகம் என்பதற்கான வரையறை என்ன என்பதை அடுத்த வசனம் விவரிக்கிறது. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். நம்முடைய மாம்சத்தில் தோன்றக்கூடிய இச்சை, நம்முடைய கண்களில் தோன்றக்கூடிய இச்சை, நம்முடைய ஜீவனில் நமக்கு வரும் பெருமையெல்லாம் உலகமாயிருக்கிறது. இந்த இச்சைகள் நம்முடைய பிதாவினால் உண்டாக்கப்பட்டவைகள் அல்ல, அவைகள் பிசாசினால், உலகத்தினால் உண்டாக்கப்பட்டவைகள். இந்த காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும். ஏனெனில் இந்த காரியங்கள் நம்முடைய பிதாவுக்கு நேரெதிரான காரியம். மத்தேயு 6:24 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அல்லவா, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூட, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும், தேவனுக்கும் உலகத்திற்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. நான் ஆலயத்திற்கு செல்லுவேன், வேதத்தை வாசிப்பேன், ஜெபிப்பேன், ஆனால் சினிமா பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது என்று நம்மால் சொல்ல முடியாது. நம்மால் 2 படகில் பயணிக்க முடியாது, எனக்கு 2ம் வேண்டும் என்று நம்மால் சொல்ல முடியாது. நாம் உலகத்தை வெறுத்தால் மாத்திரமே தேவனண்டை வருகிறோம் என்று பொருள். நாம் உலகத்தை வெறுத்திருக்கிறோமா என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கலாத்தியர் 6:14
அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார் அல்லவா? அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அவர் தன்னைத்தான் வெறுத்து வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆதலால் அவர் இப்படி குறிப்பிட்டிருக்கிறார். நாம் உலகத்தை வெறுக்காத பட்சத்தில் நாம் பெயரளவில் மாத்திரமே கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், மற்றபடி நமக்கும் கிறிஸ்தவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதற்கான இரண்டாவது தகுதி, அவன் தன்னைத்தான், தன்னுடைய ஆசை இச்சைகளை, உலகத்தின் மேல் இருக்கக்கூடிய தன்னுடைய ஆசை இச்சைகளை வெறுக்க வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதற்கான இரண்டாவது தகுதி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதற்கான மூன்றாவது தகுதி, அவன் தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை சுமந்தார். ஆனால் அவர் இங்கு என்ன குறிப்பிடுகிறார்? தன் சிலுவை என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இது எதை குறிக்கிறது? எப்படி இயேசு கிறிஸ்து உலகத்தை வெறுத்த பொழுது அவர் மேல் ஒரு சிலுவை சுமத்தப்பட்டதோ, அதை போல நாம் உலகத்தை வெறுக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்ற ஆரம்பிக்கின்ற பொழுது, நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் நம்மேலும் ஒரு சிலுவை சுமத்தப்படுகிறது. ஆனால் நாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சிலுவை ஒரு பாரமான ஒரு சிலுவை அல்ல, இது நம்மால் சுமக்க முடியாத ஒரு சிலுவையும் அல்ல. அதைத்தான் மத்தேயு 11:30 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். ஒருவேளை நாம் இப்படிப்பட்ட சிலுவையை சுமக்க நேரிடுகின்ற பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக உலகத்தை வெறுத்தது நிமித்தம் போராட்டங்களை, கஷ்டங்களை, அவமானங்களை சந்திக்க நேரிடுகின்ற பொழுது இதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நமக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அந்த சிலுவையின் வலியை விட, நமக்காக அவர் பட்ட பாடுகளை விட, நம்மேல் சுமத்தப்பட்ட சிலுவை வலி பெரிதல்ல என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதை நாம் அனுதினமும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் இதை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் அவன் சுற்றி திரிகிறான். ஆதலால் நம்மேல் சுமத்தப்பட்ட சிலுவையை நாம் எடுத்துக்கொண்டு, நமக்காக சிலுவையை சுமந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நினைத்து வாழ்வதுதான் இப்படிப்பட்ட பிசாசை மேற்கொள்வதற்கான சரியான ஆயுதமாயிருக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம்தான் மிக முக்கியம் என்று சொல்லி பல்வேறு பிரசங்கங்களை நாம் கேட்கிறோம். ஆனால் நாம் இந்த வசனத்தை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நாம் விசுவாசத்தோடு இந்த உலகத்தை வெறுக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். அப்பொழுதுதான் நாம் பரலோக பிரஜைகளாக நாம் மாற முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.